Hello friends, welcome to Chennai Super Kitchen. இன்னைக்கு நம்ம வந்துட்டு புது ஃபிஷ் டேங்க் செட்டப் பண்ணுற வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம முதல்ல வந்துட்டு ஷார்க்கு தான் வந்துட்டு நம்ம வச்சுருந்தோம். அது நம்ம சுண்டு விரல் சைஸில் வாங்கி விட்டது ரொம்ப பெருசாயிருச்சு. கிட்டத்தட்ட 12 ஷார்க் கிட்ட அந்த நம்ம வச்சுருக்க டேங்க்குக்கு வந்துட்டு நம்மளுக்கு சைஸ் பத்தலை. இப்போ அதனால் அந்த ஷார்க் எல்லாமே நம்ம கொடுத்துட்டு சின்ன சின்ன ஃபிஷ்ஷஸாக வாங்கி பிளான்டட் அக்வாரியம் செட்டப் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அது டீட்டெயிலாக என்னென்ன நம்ம செட்டப் பண்ணுறோம், என்னென்ன திங்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், என்னென்ன பிளான்ஸ் எல்லாம் நம்ம வச்சுருக்கோம், நாங்கள் வாங்கியிருக்கோம் அப்படின்றத வந்துட்டு என் ஹஸ்பண்ட் டீட்டெயிலாக உங்களுக்கு இந்த வீடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுவார். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த டேங்கோட சைஸ் பார்த்தீங்கன்னா 2.5க்கு 1, 1.5 2 அடி நீளம், 1 அடி உயரம், 1 அடி அகலம். இப்போ இதில் வந்து நம்ம வந்துட்டு இந்த கிராவல் எல்லாமே எடுத்துகிட்டு, கிராவல் ஸ்டோன் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு, தண்ணியை ஃபுல்லாக எடுத்துகிட்டு டேங்கை ஃபுல்லாக க்ளீன் பண்ண போகிறோம். க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்த டேங்க் செட்டப்பை நம்ம பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இதுக்கு இந்த கிராவல் க்ளீனர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பம்ப் மாதிரி, இதை வச்சு நம்ம அந்த தண்ணியை ஃபுல்லாக அன்லோட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம ஃபுல்லாக தண்ணியை ஃபுல்லாக எடுத்துகிட்டு ஓரளவுக்கு க்ளீன் பண்ணி ஃபுல்லாக எடுத்தாச்சு. இப்போ இந்த பின்னாடி இந்த பேக்ரவுண்ட் பேப்பர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பேக்ரவுண்ட் பேப்பர் வந்து நாங்கள் ஷார்க் வச்சுருந்தனால அதுக்காக நம்ம வந்து போட்டிருந்தோம். இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். நம்ம பிளான்டட் அக்வாரியம் டேங்க் போகும்போது நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி பேக்ரவுண்ட் பேப்பர் வந்து நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ நம்ம அந்த ஒயிட் கலரில் அந்த உப்பு ஃபார்ம் ஆகிருக்கு பார்த்தீங்களா, இது வந்து நம்ம இந்த கிணத்து போர் வாட்ரு இந்த மாதிரி ஊற்றும் போது அந்த இது ஃபார்ம் ஆகும். நம்ம ஷார்க் டேங்க் வச்சுருந்தனால அதை நம்ம அந்தளவுக்கு இது பண்ணல. இப்போ நம்ம பிளான்டட் அக்வாரியம் போகிறோம் பார்த்தீங்களா, பிளான்டட் அக்வாரியம் போகும்போது நம்மளுக்கு வந்து ஆர்ஓ வாட்டர் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதனால நம்ம வந்துட்டு அதை ஃபுல்லு நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துகிறோம். ஆர்ஓ வாட்டர் போகும்போது உப்பு நம்மளுக்கு ஃபார்ம் ஆகாது. இது வந்து இந்த பிளாக் கலர் பேக்ரவுண்ட் பேப்பர் நம்ம அக்வாரியம் பிளான்டட் அக்வாரியம் போகும்போது ப்ளைனாக தான் இருக்க போகிறோம். இதே நீங்கள் மெரைன் போகிறீங்க அப்படின்னா அது வந்து ப்ளூ கலரில் இருக்கும். ப்ளூ கலரில் போட்டுக்கலாம். நம்ம பிளான்டடுக்கு வந்து பேக்ரவுண்ட் வந்து நல்லாயிருக்கும். நம்ம பிளான்ட்டோட அந்த லைட்டிங் எல்லாம் போடும்போது செட்டப் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இதை ஃபுல்லாக ஒட்டிக்கலாம். இது ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுன்னு ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குளத்தூர்லேருந்து இப்போ எல்லா இடத்துலையுமே கிடைக்கிது. இது மேக்ஸிமம் பேக்கில் இருக்க அந்த கண்ணாடியில் ஃபுல்லும் நம்ம இதை ஒட்டிடுறோம். அந்த கார்டை யூஸ் பண்ணிட்டோம்னா அந்த பபுள் வராமல் நம்ம கொஞ்சம் ஈஸியாக ஒட்ட முடியும். டாப்பில் ஸ்டார்ட் பண்ணி பாட்டம் வரைக்கும் நம்ம அதை ஒட்டுறோம். கொஞ்சம் பபுள் வராமல் இருந்தால் தான் நம்ம அந்த உள்ளே பார்க்கும்போது அந்த பபுள் ரொம்ப அசிங்கமாக தெரியும். அதனால் நீட்டாக ஃபுல்லாக ஒட்டுறோம். ஏர் பபுள் ஃபார்ம் ஆகாமல் ஒட்டணும். நம்ம மொபைலுக்கு ஸ்க்ராட்ச் கார்டு ஒட்டுவோம் பார்த்தீங்களா, சேம் கான்செப்ட் அதே மாதிரி தான். இப்போ இந்த பபுள்ஸ்லாம் இல்லாத மாதிரி நம்ம கொஞ்சம் ஒட்டணும். நாங்கள் ஒட்டினதுலையுமே சின்ன சின்ன பபுள்ஸ் இருக்குது. அது நம்மளால் முடியல. மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம எடுத்தாச்சு. இப்போ பேக்ரவுண்ட் பார்த்தீங்களா பிளாக் கலரில் நல்லாயிருக்கு. இப்போ இது இந்த அடியில் வைக்கிறது பார்த்திங்கன்னா கிராவல் பிளேட்ஸு, கிராவல் ஃபில்டர்னு சொல்லுவாங்க. இது வந்து நாங்கள் ஒரு சப்போர்ட்டுக்காக தான் வந்தது. சாயில் இதெல்லாம் போட்டிருக்க அதில் ஒரு சப்போர்ட்டுக்காக வச்சுருக்கோம். ஏன்னா நம்மளுக்கு அடியில் டேங்க் வந்து நம்ம ஃப்ளாட் சர்ஃபேஸில் வைக்கல. அந்த அடி ஆல்ரெடி இருந்த அந்த ஷார்க்கோட ஸ்டாண்டில் தான் நம்ம வச்சுருக்கோம். வுட்டு ஸ்டாண்டு தான் வச்சுருக்கோம். ஏன்னா நம்ம இன்னும் சாயில் வந்து இதில் எப்படியும் ஒரு 15 கிலோ நம்ம கிட்ட போட போகிறோம். அப்படிங்கும்போது நம்மளுக்கு வெயிட் இன்னும் ஜாஸ்தி ஆகும். சரி டேரெக்டாக நம்ம கிளாஸில் அஃபெக்டாக இது பண்ண வேணாமே, லோட் பண்ண வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிராவல் ஃபில்டர் வந்து போட்டு வச்சுக்கிறோம். இது மேண்டட்ரி கிடையாது. உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் ஃப்ளாட்டான ஏதாவது ஒரு ஸ்லாப்லையோ அந்த மாதிரி வைக்கிறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு அது தேவையில்லை. நீங்கள் டேரெக்டாகவே நீங்கள் சாயிலை வந்து டேரெக்டாக அதில் போட்டுக்கலாம். இது வந்து ட்ரிஃப்ட் வுட் வந்து ஆல்ரெடி நம்ம ஷார்க் டேங்க்கில் வச்சுருந்தோம். இது நம்ம ஆல்ரெடி வாங்கியிருந்தது ஒரு 500 ரூபாய்க்கு இது வாங்கணும்னு நினைக்கிறோம். புதுசாக வாங்கும்போது ஒரு வாரம் நம்ம இதை வந்து ஃபுல்லாக தண்ணியில் ஊற போட்டு அதுலேருந்து நிறைய ஆயிலெலாம் வந்துட்டு வெளியே வரும். அது நல்லா ஊற போட்டு க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தான் ஒரு வாரம் கழித்து தான் நம்ம தண்ணியிலே இறக்கணும். டேரெக்டாக வாங்கினோன்னே நீங்கள் வந்துட்டு பிளான்டட் டேங்க்கில் வந்து இறக்கிடக்கூடாது, தண்ணியில் இறக்கிடக்கூடாது. ஃபுல்லாக ஆயில் ஆகிட்டு தண்ணியோட கலரே மாறிடும். இந்த சாயில் வந்து பிளாக் சாயில். இது 1 kg வந்து பார்த்திங்கன்னா 150லேருந்து 220 வரைக்கும் இருக்குது. அதோட குவாலிட்டியை பொறுத்து, ஸ்டாண்டோட குவாலிட்டியை பொறுத்து இருக்குது. இது வந்து நாங்கள் ஒரு 200 ரூபீஸ்க்கு வாங்கினோம். டேங்கோட பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சாயிலோட இது வந்து ஹைட் வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தி ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி அந்த மாதிரி நம்ம போட்டுக்கணும். நீங்கள் ஃபுல்லாக ஈக்குவலாக போகணும். ஏன்னா பேக்ரவுண்டில் தான் நம்ம வந்துட்டு பிளான்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக வைக்க போகிறோம். முன்னாடி வந்துட்டு ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் விட்டுருப்போம். அதனால் வந்து பேக்கில் வந்துட்டு கொஞ்சம் சாயிலோட ஹைட்டு அதிகமாக இப்போ ஏற்றி போட்டுக்கிறோம். இதுக்கு அடியில் வந்துட்டு ஒரு பேஸ் சாயில் வந்து போடணும். அது போட்டுக்கலாம், போடாமையும் வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பேஸ் சாயில் பண்ண நம்ம போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் பெரிய வுட்னா கொஞ்சம் உங்களுக்கு வெயிட் அதிகமாக இருக்கும்போது மிதக்காது. அதை என்ன பண்ணுவாங்க, ஸ்டோனில் வச்சுருவாங்க. ஸ்டோனில் பேஸ்ட் பண்ணியோ நம்ம பெரிய பெரிய ராக்லாம் வைப்பாங்களே, ராக் வைக்கும்போது அதை வந்து பேஸ்ட் பண்ணி அதில் வச்சுருவாங்க. நம்ம இப்போ ராக் வந்து இதில் அந்தளவுக்கு வைக்கலை. அதனால் வந்து டேரெக்டாக நம்ம கீழே டைரோ போட்டு கட்டிட்டு வைக்கிறோம்.
இந்த ராக் இந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே நம்ம ஆல்ரெடி இருந்த ஸ்டோன் தான், அதை நம்ம அப்படியே போட்டு வச்சுக்க போகிறோம். பபிள்ஸு இதெல்லாம் நம்ம அப்படியே கொஞ்சம் இருந்து ஆல்ரெடி நம்மகிட்ட இருந்ததுனால அப்படியே நம்ம வச்சுக்கிறோம். இந்த பாட்டு இருக்குது பார்த்திங்களா, இதுவும் நம்ம அதில் கொஞ்சம் நேச்சராக இருக்கலாமே அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம். இப்போ தண்ணியை டேரெக்டாக நீங்கள் அதில் ஊற்றுனீங்கன்னா அந்த சாயிலெலாம் வந்து டிஸ்டர்ப் ஆகும். அதனால் ஏதாவது பிளேட்டு அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அதில் ஊற்றுறோம் தண்ணியை. ஒரு ½ டேங்க் அந்த மாதிரி வந்துட்டு தண்ணி ஊற்றி ஃபில் பண்ணிவிட்டு, இப்போ நம்ம அங்கே பிளான்ட் வந்து அங்கே குளத்தூர்லேருந்து வாங்கிட்டு வந்துருந்தோம் இல்லையா, அது வந்து அனுபியாஸ். இந்த வெரைட்டி வந்து அனுபியாஸு. இது நம்ம அந்த வுட்டுலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த டேக் வச்சு கட்டிக்கிற போகிறோம். இது வந்து மண்ணில் வந்து நம்ம புதைக்கக்கூடாது, வேர் வந்து வெளியே தான் இருக்கணும். ஓகேங்களா, சாயிலில் உள்ளே புதைக்கிற மாதிரி வச்சிடாதீங்க, அழுகி போயிடும். நீங்கள் வேர் வந்து இதில் வெளியே இருக்கிற மாதிரி தான் வச்சுருக்கணும். இப்போ இதெல்லாமே கொஞ்சம் பிளான்டட்ஸு. இது நம்ம அங்கே அந்த புல் அந்த சின்ன சின்ன கிராஸ் இதெல்லாம் வாங்கிட்டு வந்துடணும். இது வந்து ஜங்கிள் வெளிச்சன் ஏரியா. அந்த புல் கொஞ்சம் பெரிய புல் மாதிரி ஹைட்டாக வரும். உங்கள் டேங்க் சைஸ்க்கு வந்து 2 அடி 2 அடி 3 அடிக்கு அது வாட்டு வளர்ந்துக்கிட்டே போகும் உங்களுக்கு. இது நம்ம அப்படியே அந்த பேக்ரவுண்டில் வைக்க போகிறோம். இது வந்து ரொட்டாலா, இதுவும் நல்லா ஹைட்டு வரும். இது உங்களுக்கு ஹைட் வர வர நீங்கள் என்ன பண்ணலாம், கட் பண்ணி உங்களுக்கு பக்கத்துலேயே ஒன்று வைக்கலாம். இதெல்லாமே நீங்கள் மண்ணுக்குள்ளே ஊண்டி வைக்கிற வெரைட்டி தான். ஓகேங்களா, இது வந்து மயக்கா. இந்த ஹேர் கிராஸ்ன்னு சொல்லுவாங்க, சின்ன சின்ன ஹேர் மாதிரி இந்த புல் மாதிரி இருக்கும். இது வந்து நம்ம அந்த கார்பெட்டை போடுறது. ஓகேங்களா, கார்பெட் பிளான்ஸ். இது வந்து முன்னாடி நம்ம பிளான் பண்ண போகிறோம் ஓரளவுக்கு. இப்போ நம்ம இது வந்து பேசிக் தான், நம்ம இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நிறைய இன்னும் நம்மளுக்கு தெரியாது, நிறையா விஷயங்கள் நம்ம இன்னும் கற்றுக்கணும். ஓகேங்களா, அதனால் வந்துட்டு ஸ்டார்டிங்லேயே இது பண்ண போகிறோம். பேசிக்காக நம்ம என்னென்ன பண்ண போகிறோம், இது வந்து நம்ம அப்படியே சாயிலில் உள்ளே தான் புதைச்சி வைக்கணும். இது நம்ம டேரெக்டாக கையை வச்சு ஊனலாம், இல்லைன்னா வந்துட்டு ட்வீசர்னு சொல்லிட்டு ஒரு இடிக்கு மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அதை வச்சு நீங்கள் மண்ணுக்குள்ளே அப்படியே டேரெக்டாக விரலை யூஸ் பண்ணாமல் அப்படியே நீங்கள் புதைச்சி வச்சுக்கலாம். நீங்கள் அடர்த்தி கொஞ்சம் அதிகமாக வரணும்னா நிறையா அந்த ஹேர் கிராஸ் வாங்கி நிறையா போடும்போது பார்த்திங்கன்னா இன்னும் உங்களுக்கு அந்த அடர்த்தி நல்லா தெரியும். க்ளோஸாக பிளான் பண்ணணும், அப்போ இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நாங்கள் கொஞ்சம் கம்மியாக தான் வாங்கிட்டு வந்தோம், அதனால் கொஞ்சம் அங்கங்கே ஊனி வச்சுருக்கோம். ஆனால் ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் அதிகமாக ஊனணும், பேக்கில் வந்து அந்த பேக்ரவுண்ட் பிளான்ஸ் வச்சுருக்கோம். செடி எல்லாத்தையும் நீங்கள் ஊனதுக்கப்புறம் தண்ணியை வந்து ஃபில் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து, ஏன்னா டேரெக்டாக அந்த வாட்டர் ஃப்ளோ வந்து உங்களுக்கு உள்ளே போயிடாமல். இது வந்து டாப் ஃபில்டரோட மோட்ரு. ஆல்ரெடி நாங்கள் ஷார்க் டேங்க் வச்சுருந்த மோட்ரு தான் இதுக்கு யூஸ் பண்ணுறோம். இதை நல்லா கொஞ்சம் க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இப்போ நம்ம மறுபடியும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதில் மாட்ட போகிறோம். பிளான்டட் டேங்க் வந்துட்டு ஃபில்டர் ரொம்ப முக்கியம். பிளான்டட் டேங்க் வந்துட்டு கேனிஸ்டரும் இல்லை ஹேங் ஆன் ஃபில்டர், இது ரெண்டும் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் என்னென்னா கேனிஸ்டர் ஃபில்ட்ரு, ரெண்டாவது வந்து ஹேங் ஆனு, அதுக்கு அடுத்து தான் டாப் ஃபில்ட்ரு. டாப் ஃபில்ட்ரு வந்து அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா, இதில் நம்ம இப்போ ஸ்டார்ட் அப் பண்ணுறோம். ஆல்ரெடி இருந்ததை வச்சு நம்ம ஸ்டார்ட் அப் பண்ணிட்டு இன்னும் போக அப்டேட் பண்ணணும். இப்போ அதில் இந்த ஃபில்டர் ஸ்டோன்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம், அது எல்லாமே நம்ம உள்ளே போட்டு ஃபில்ட்ரு இதுலேயே செட் பண்ணுறோம். இந்த மோட்டர் வந்து பார்த்திங்கன்னா சோப்பா ஃபில்டரு. 1 மணி நேரத்துக்கு 2000 லிட்டர் இதில் வந்து ஃபில்டர் பண்ணலாம். இல்லை நம்ம டேங்கோட கெப்பாசிட்டி 100 லிட்டர்ஸு, அதனால் இது போதுமானது தான். இப்போ நம்ம இதை வந்து ரைட் சைடு கார்னரில் வந்துட்டு ஃபிட் பண்ணிடுறோம். ஹீட்டரு, நம்ம ஹீட்ரு வந்துட்டு ஓரளவுக்கு டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றனால வாங்கியிருக்கோம். இதே ரைட் சைடில் ஃபிட் பண்ணிடலாம். இப்போ நம்ம டெம்பரேச்சர் ரொம்ப கீழே போகணும் அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீழே போகும்போது நம்ம வந்துட்டு ஹீட்ரு போடுவோம். இப்போ நம்ம போட மாட்டோம். இது வந்து டாப் ஃபில்டரோட சம்பு. அதை நம்ம வந்துட்டு மேலே ஹெட்டில் வைப்போம். அதில் நம்ம மோட்டர்லேருந்து ஃபில்ட்ரு பம்ப்லேருந்து எடுத்து தண்ணி எடுத்து இந்த சம்புக்கு வந்து ஃபில்ட்ரு ஆகிட்டு அதுக்கப்புறம் போவோம். இது கீழே அந்த போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இது வந்து அந்த ஃபில்டரோடது தான். எக்ஸ்ட்ரா ஃபில்ட்ரு நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபில்டர் ஆகி போகும். இது வந்து ஒரு கிலோ இவ்வளோ ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஃபில்டர் ஸ்பாஞ்சு இது வந்து மேலே நம்ம ஆல்ரெடி இது ஷார்க் டேங்க் இது தான் வச்சுருந்தோம். இது கொஞ்சம் எல்லோ கலர் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபில்ட்ரு கொடுக்கும். ஒயிட் கலர் இருக்குது, அது இதை விட கொஞ்சம் குவாலிட்டி கம்மி. எல்லோ கலர் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், நல்லா ஃபில்ட்ரேஷன் ஆகும், கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். இது வந்து அதுக்கு மேலேயும் கொஞ்சம் நம்ம அந்த இது போட்டுக்கிறோம், ஸ்டோன் போட்டுக்கிறோம், ஃபில்டர் ஸ்டோன்ஸு. நம்ம மேலே அந்த கிளாஸ் பீஸ் வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதில் வந்து இதை செட் பண்ணிவிட்டு இந்த ஹோஸை கொண்டு வந்து நம்ம மோட்டர்லேருந்து கனெக்ட் பண்ணி சம்பில் கொடுத்துருவோம்.
நெக்ஸ்ட் வந்து லைட் ஃபிட்டிங்கு. மேலே நம்ம டாப் ஹெட் இருக்குது பார்த்தீங்களா, டேங்கோட டாப் கவர், அதில் வந்து ஃபிட் பண்ணிடுறோம். எல்இடி லைட் இது வந்து 200 rupeesக்கு நம்ம வாங்கினோம். பேசிக்காக வந்து இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்இடி லைட்ஸ் பிளான்டட் டேங்க் வைக்கும்போது எல்இடி லைட்ஸ் போட மாட்டாங்க, ஸ்பெக்ட்ரம் லைட்டு தான் போடுவாங்க. அது வந்து அதோட காஸ்ட் வந்து எப்படியும் ஒரு 2000 rupees கிட்ட வரும் உங்களுக்கு. பேசிக்காகவே 2000 rupees வந்துடும். அதை நம்ம இன்னும் போக தான் அப்டேட் பண்ண போகிறோம். இப்போ ஸ்டார்டிங்கில் நம்ம இதை கொடுக்குறோம். இந்த ஹெட்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நம்ம மேலே வந்து வைக்க போகிறோம். டாப் கவரை டேங்க் மேலே வச்சிடும். லைட் போட்டாச்சு. இப்போ நம்ம ஃபில்டரை வந்துட்டு ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் ஓட விட்டால் கூட ஓகே தான். உங்களுக்கு தண்ணி வந்துட்டு ஃபுல்லாக க்ளீன் ஆயிரும். தண்ணி ஃபுல்லும் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஃபிஷ்ஷை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த போட்டிருக்க தண்ணியோட வாட்டர் ஃப்ளோ எதுவுமே வந்து நம்ம பிளான்ட்டை வந்து எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஃப்ளோ இருந்துச்சு அப்படின்னா பிளான்ட்டை நம்ம இப்போ தான் பண்ணியிருக்கோம், அதெல்லாம் க்ளீன் பண்ணி வந்துடும், வெளியே பிடிங்கிட்டு வந்துடும். இப்போ நம்ம மோட்ரு போட்டு ஒரு 10 மணி நேரம் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் நம்ம ஃபிஷ் ஆட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம கிராப் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம், ஓகேங்களா, நண்டு. அது நம்ம இது வந்து ஒரு கொடுக்கு தான் இருக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆண் நண்டு, கொடுக்கே இல்லாமல் இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா பெண் நண்டு. இது ஒரு பேர் வாங்கிட்டு வந்தோம், அது விட்டுருக்கோம். பெண் நண்டு உள்ளே எங்கேயோ போய் ஒளிஞ்சிருக்கு. இப்போ வந்து இது வந்துட்டு டெட்ரா ஃபிஷ்ஷு, எல்லாமே குளத்தூரில் வாங்கிட்டு வந்தது தான். இதே நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோம். எல்லாத்தையுமே உள்ளே ஆட் பண்ணியாச்சு. இப்போ டெட்ராஸ்லாம் நம்ம உள்ளே ஆட் பண்ணியாச்சு. இது வந்து ரெட் ஐ டெட்ரா, இதுவும் குளத்தூர் வாங்கிட்டு வந்தது தான். இப்போ இதே நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். உள்ளே விட்டுருவோம். மீன்லாம் கொஞ்சம் டேங்க்கு புதுசாக இருக்கனால உங்களுக்கு வந்துட்டு அப்படி தான் கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும். போக உங்களுக்கு சரியாக போகும். அது வந்துட்டு கொஞ்சம் செட் ஆகணும். ஒரு நாள் 2 நாளாவது அது செட் ஆனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அது வந்து கொஞ்சம் நார்மலாக வரும். இப்போ நம்ம பேசிக் டேங்க்ன்றனால பேசிக் பிளான்டட் அக்வேரியம் ஃபிஷ் என்னமோ அதை தான் நம்ம வாங்கி விட்டுருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம டேங்க் நல்லா செட் பண்ணி பிளான்டடாக நல்லா க்ரோத் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறையா பிளான்ட்ஸ் வைக்க வேண்டியது இருக்குது. அதெல்லாமே நம்ம இனிமேல் தான் வாங்கிட்டு வந்து வைப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணி எல்லாமே செட் ஆகணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு இதுக்கப்புறம் நம்ம ஃபிஷ்ஷையும் சேஞ்ச் பண்ண போகிறோம். வேறு நல்ல இம்போர்ட்டட் பிளான்டட் ஃபிஷ் எல்லாமே இருக்குது. அதெல்லாமே நம்ம வாங்கி விடணும். இன்னும் கலர் ஃபிஷ்லாம் இருக்குது, இதை விட இன்னும் நல்ல கலராகவே இருக்குது. அதெல்லாமே நம்ம இன்னும் வாங்கி விட போகிறோம். அல்பினோ பினோஸ் டெட்ரா, இது வந்து போனஸ் அப்படிம்பாங்க. அல்பினோ போனஸ் டெட்ரா, இது வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ஆரஞ்சு கலர் கலந்த மாதிரி இருக்கும், ஐவரி கலர் மாதிரி இருக்கும். ஆரஞ்சு ஐவரி எல்லாம் கலந்த மாதிரி ஒரு கலரு. அதுக்கப்புறம் கப்பீஸ். நம்ம எந்த பிளான்டட் டேங்க் போட்டாலும் அதில் கப்பீஸ் இல்லாமல் நம்ம பிளான்டட் டேங்கே பார்க்க முடியாது. ஏன்னா மெயினாக பார்த்திங்கன்னா நம்ம கப்பீஸ் விட போகிறோம். அது ஒரு 20 கப்பீஸ் கிட்ட நம்ம இப்போ வாங்கி விட்ருக்கோம். இதுவுமே கப்பீஸில் வந்து லோ வெரைட்டி கப்பீஸ் தான். இது ஒரு பேர் வந்து 15 ரூபா அவ்வளோதான், ஓகேங்களா. 2 பேர் இது 30 ரூபா அந்த மாதிரி கொடுப்பாங்க. மொத்தமாக ஒரு பெரிய பண்டலாக இருக்கும். அதில் ஒரு 20 மீன் இருந்துச்சு. அது ஒரு 100 ரூபா 150 ரூபாய்க்கு நம்ம கொடுத்தாங்க. கப்பீஸே ஒரு பேர் பார்த்திங்கன்னா 150 ரூபா 200 ரூபா 300 ரூபா வரைக்கும் இருக்குது. அதெல்லாம் நம்ம போக தான் அப்டேட் பண்ண போகிறோம். கப்பீஸில் நிறைய வெரைட்டிஸும் இருக்குது. எல்லாமே நம்ம பேசிக் தான். இப்போதைக்கு பேசிக்காக அந்த பிளான்ட்டை டேங்க்கை வந்து செட் பண்ணணும். அதுதான் நம்மளோட ஃபஸ்ட் கான்செப்ட்டு. அதுக்கப்புறமா தான் நம்ம வந்துட்டு ஃபிஷ்ஷுக்கு போகணும். நீங்கள் ஸ்டார்டிங்லேயே எல்லா வெரைட்டி ஃபிஷ்ஷையும் நீங்கள் வாங்கிட்டு வந்து விட்டீங்க அப்படின்னோம்னா அது நிறையா ஃபிஷ் வந்து தங்காது, அடியாகி போகும், செத்துரும். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு பேசிக்காக ரேட்டு கம்மியாக, இதெல்லாமே ஒரு பேர் வந்துட்டு 20 ரூபா 30 ரூபா 40 ரூபா அந்த மாதிரி தான் இருக்கும். அதெல்லாமே நீங்கள் வாங்கி விட்டு பிளான்ட் டேங்க் ஃபுல்லும் நல்லா பிளான்ட்டெல்லாம் க்ரோத் ஆகி செட் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்துட்டு ஃபிஷ்ஷை வந்து விடணும். அதுக்கப்புறம் இம்போர்ட்டட் ஃபிஷ்லாம் விடணும். அந்த இருக்குது பார்த்தீங்களா, நண்டு உள்ளே போய் ஸ்டோனுக்கு உள்ளே போய் ஒழிஞ்சிருக்கு பார்த்தீங்களா, அங்கே ஒரு நண்டு இருக்குது, கால் மட்டும் தெரியுது பாருங்கள். பேசிக்காக இது நம்மளுக்கு இருக்கட்டும். ஒரு மாதமாவது உங்களுக்கு பிளான்ட்லாம் க்ரோத் ஆகி வர வரைக்கும் நம்ம இந்த ஃபிஷ் தான் வச்சுருக்க போகிறோம். அவ்வளோதான், நம்ம பிளான்டட் செட்டப் டேங்க் செட்டப் வந்து முடிஞ்சிருச்சு. இது நம்ம இன்னும் நிறையா அப்லோட் பண்ண போகிறோம். அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதோட வீடியோ எல்லாமே உங்களுக்கு வரிசையாக வந்துக்கிட்டே இருக்கும். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். இது வந்து பேசிக் பிளான்டட் டேங்க் அக்வாரியம் செட்டப்பு. எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு செட் பண்ணியிருக்கோம். இன்னும் நாங்களும் நிறைய கற்றுக்க வேண்டியிருக்கு. அதெல்லாமே நம்ம குளத்தூரில் இருக்க ஃபிஷ் ஷாப்பில், அக்வாரியம் ஃபிஷ் ஷாப்பில் வந்துட்டு பிளான்டட் அக்வாரியம்க்குன்னு தனியாக ஷாப் இருக்குது. அங்கே போய் நிறையா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இங்கே வந்து நிறைய பண்ண போகிறோம். இன்னும் பிளான்டட் என்னென்ன வெரைட்டிலாம் வைக்கலாம், எந்தெந்த மாதிரிலாம் வைக்கலாம், இன்னும் என்னென்ன ராக்கு அந்த மாதிரிலாம் நிறையா செட் பண்ண போகிறோம். அதெல்லாமே நீங்கள் வர்ற வீடியோஸில் நீங்கள் பார்க்கலாம்.
இவ்வளோ நேரம் வீடியோவை பொறுமையாக நல்லா பார்த்துட்டு இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. மறக்காமல் சென்னை சூப்பர் கிச்சன் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள்.